அப்பா அம்மா சண்டைக்குள்ள வந்து இப்ப பிஜேபி ஏன் உள்ள மீன்ஸ் குருமூர்த்தி ஏன் உள்ள போறாரு? சமாதானம் செஞ்சு வைக்க கூட இருக்கலாம். எங்கள் கூட்டணியை சேர்ந்த கட்சி பல ஆண்டுகளாக அவங்க இந்த கூட்டணியில் வேற இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செல்லலாமே, அதுல என்ன இருக்கு? இந்தியா முழுக்க வேற வேற உதாரணங்களை காட்டுறாங்க. அந்த மாதிரி பிராந்திய கட்சிகளை வந்து வலுவிழக்க செய்து அதை கைப்பற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதையும் பிஜேபி அப்படி பிஜேபியிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் வந்து அம்மாவுடைய கட்சி பலம் பொருந்தியதாக இருக்கணும். திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் அனைவரும் ஒரே குடையின் கீழ் பயணிக்க வேண்டும். திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர் படை முக்கியம், அது எந்த உருவத்தில் இருந்தாலும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சாணக்கியர்கள். அவர்கள் ஒருத்தர் வீழ்த்தி வளரணும்னு நினைக்கல, அவர்கள் சொந்தமாக வளரணும் தான் நினைக்கிறாங்க. இது நான் கூட்டணியில் இருக்கிறதா சொல்ல, எனக்கு கடந்த 5-6 ஆண்டுகளாக அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து சொல்றேன். சார், இப்போ புதிய கட்சிகள்னு சொன்னீங்களே, யாரு? வெயிட் பண்ணி பாருங்க. சார், இப்போ இறுதியான கேள்வி. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குதா சொல்லியிருந்தீங்க. அது என்ன நிலைமையில? அதாவது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஒரு அணியில் வரணும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணுங்கிறத அங்குள்ளவர்களும் 90% மேல் விரும்பியதை வைத்து அது அவர் பழனிசாமியோட வருதா பழனிசாமி இல்லாம வருதாங்கிறது தெரியலன்னு சொன்னேன். இப்ப பழனிசாமியோட வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அது நீங்க அவங்க